வணக்கம். இன்றைய புத்தகம் கருணை. இப்புத்தகத்தினை எழுதியவர் வே. இறையன்பு அவர்கள். கருணை. காரணமின்றி கசிவது கருணை. உறவுக்காரர்கள் மீதும் உரிமை உள்ளவர்கள் மீதும் ஏற்படும் பிரியம். அன்பு இரத்த சம்பந்தம் உள்ளவர் மீது தோன்றுவது பாசம். ஆனால் இதுவரை முன்பின் சந்தித்திராதவர்கள் மீது எந்த பின்புலமும் எதிர்பார்ப்பும் இன்றி தானாக கனிவதுதான் கருணை. அதற்கு பந்தங்கள் தேவையில்லை, சொந்தம் அவசியமில்லை, சாதி மதம் இனம் என்கிற பாகுபாடு அவசியமில்லை. அனைத்தையும் கடந்து உள்ளத்தில் சுரக்கும் அதீத அன்பும் அதை தொடர்ந்து ஆற்றும் செயல்களுமே கருணை என்பதற்கான அடையாளங்களாக அமைகின்றன. எப்போதுமே நம் அறிவு நம்மை வழிநடத்தி செல்கிறது. அறிவு மழுங்கி உணர்ச்சி ஓங்குகிற போதெல்லாம் நம்முடைய செயல்களில் பின்னடைவு ஏற்படுகிறது. நம்மையும் அறியாமல் நாம் வருத்தப்பட்டு வாடுவது உண்டு. ஆனால் உணர்வும் அறிவும் கைகோர்த்து செல்லும் நிகழ்வு கருணை. கருணை தோன்றுகின்ற போது ஆட்டுகின்ற செயல்களுக்காக மனிதன் ஒருபோதும் பச்சாதாபம் படுவதில்லை, ஈவிரக்கம் கொள்வதில்லை. ஏனென்றால் அது முழுமையான மலராக பூத்து குலுங்கும் உணர்வு. பாசத்தினால் செய்கிற செயல்கள் கண்களை மறைக்கலாம். பிள்ளை பாசம் தவறான முடிவுகளை எடுக்க உந்துதலாக அமையலாம். ஆனால் கருணை ஒருபோதும் வருந்தும்படியான முடிவை முன்வைக்காது. இதுவரை பார்த்தே இராத, சந்தித்தே இராத, கேள்வியே படாத மனிதர்களிடம் வைக்கின்ற உன்னதமான உணர்வில் எந்த சுயநலமும் எங்கேயும் ஒட்டி கொண்டிருக்க வாய்ப்பு இல்லை. நாம் சம்பந்தப்படாத எந்த நிகழ்விலும் மனிதன் நியாயமானாகவே நடந்து கொள்கிறான். அன்பு அன்பையாவது எதிர்பார்க்கும். நாம் ஒருவரை பார்த்து புன்னகைத்தால் அவர் திரும்ப புன்னகை செய்ய வேண்டும் என்றாது எதிர்பார்ப்போம். அவர் திரும்ப சிரிக்காவிட்டால் அடுத்த முறை நாம் அவரை பார்க்காதது போல இருந்து விடுவோம். அன்பினால் நிகழும் அனைத்து செயல்களையும் நம்மையும் அறியாமல் நாம் கணக்கு வைக்கிறோம். வெளியில் சொல்கிற கீழ்த்தரமான செயலை செய்யாவிடிலும் மனத்திலாவது வரவு செலவை பதிந்து கொள்கிறோம். அன்பு என்பது கொடுக்கல் வாங்கலாக இருக்கும் வரையில் உறவுகள் பாதிக்கப்படுவதில்லை. வெறும் கொடுக்கலாகவே இருக்கும்போது நம்மையும் அறியாமல் நாம் மட்டும் ஏமாளிகளா, நாம் சிரித்த முகத்துடன் இருப்பதை அவர்கள் இழித்தவா என்று நினைத்து கொண்டார்களோ என்கிற கோபமும் கொப்பளிக்கும். நம்முடைய உறவுகள் பணத்தால் எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகின்றன என்பதற்கு திருமண மொய் எழுதுவதே சான்றாக இருக்கிறது. அன்பு மேலோட்டமாக அக்கறையின் பால் ஆவது போல தோன்றினாலும் அதன் உள்ளே இருக்கும் விரக்தியும் சோகமும் தொடர்பு உடையவர்களுக்கே தெரியும். இன்று எந்த உறவும் முழுமையாக இல்லை. கணவன் மனைவியரிடையே இருக்கும் அன்பு கூட பூரணமானது இல்லை. ஒருவருக்கு ஒருவர் அவசியமாவதால் ஏற்பட்ட பிணைப்பு அது. அது செயற்கை முடியை வழுக்கையின் மீது வைத்தது போல இருக்கிறதே தவிர இயற்கை கூந்தலாய் அமைவதில்லை. நன்றி.